வீட்டை பார்க்கிலும் அதை உண்டு பண்ணினவன் பெரியவனா இருக்கிறான். உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசம பாகங்கள், உங்களுடைய கிவிங்ன்றது யாருக்கு கொடுக்கணும்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பிளேஸை பற்றி பேசுது. நியூ டெஸ்டமெண்ட்ல பிளேஸை விட ஆள் யாருன்றது பேசுது. ஆமென். புரிஞ்சா? பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்குது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்போ ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்த சொல்லி அங்கே என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். கரெக்ட். ஆலயன்ற ஒரு இடம் இப்பவும் இருக்கு, நம்ம கொண்டு வர்றோம். அதையும் தாண்டி ஆண்டவர் ஒன்று பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? உபதேசிக்கிறவனுக்கு. எதை உபதேசிக்கிறவனுக்கு? திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடு. ஏன்னா உனக்கு யார் சத்தியத்தை கொடுக்குறா, யாருடைய வார்த்தையினால் உன் மனசு நிரம்புது, உன் வாழ்க்கை கட்டப்படுது, அந்த நபருக்கு கொடு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொடுத்தல் அப்படின்ற இடத்துல இருந்து புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் இன்னும் நகர்கிறது. இப்போ இடத்தை விட நபர் முக்கியமானவராக இருக்கிறார். ஆமென். So in an Old Testament the place is important. I tell you in a New Testament the person is very important. Amen. Is more than a place. வீட்டை பார்க்கிலும் அதை உண்டு பண்ணினவன் பெரியவனா இருக்கிறான். ஸோ ஒரு நபர் தான் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல கொண்டு போய் ஏதோ கொடுக்குறேன்றதை தாண்டி இப்போ ஒரு நபருக்கு கொடுக்குறேன். அந்த நபர் யாருன்னா, எனக்கு டீச் பண்ணக்கூடிய, எனக்கு போதிக்கக்கூடிய, என்னுடைய ஆவிக்குரிய நன்மைகளை என் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஞான நன்மைகளை யார் விதைக்கிறாங்களோ அவர்களிடத்திலே நான் சரீர நன்மைகளை என்ன பண்ணுறேன், கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேன்.